வணக்கம் உறவுகளே. இந்த காணொளியில் வந்து நம்ம மொத்த தமிழ் எழுத்துக்கள் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுடைய சந்தேகங்களை தீர்க்கறதுக்கு மட்டும்தான். இது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் திரும்ப ஒரு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இந்த 12 எழுத்துக்கள் இங்கே நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. இந்த மொத்தம் மெய்யெழுத்துக்களும் நான் எழுதியிருக்கேன். உயிர்மெய் எழுத்துக்கள் மொத்தம் வந்து 216. இது எப்படி 216 வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக மாறுது. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 18 மெய்யெழுத்துக்கள், 12 உயிரெழுத்துக்கள் ரெண்டும் பெருக்குனிங்கன்னா 216 எழுத்துக்கள் வரும். இடம் இல்லாதனால நான் அதை எழுதலை. உங்களுக்கு இதில் அதாவது சந்தேகம் இருந்தால் அதையும் நான் திரும்ப ஒரு காணொளி போடுறேன் உங்களுக்கு. இது எப்படி வருது, எழுத்துக்கள் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெய்யெழுத்து இக், இதை வந்து உயிரெழுத்தோட கூட்டினீங்கன்னா இக்கு கூட்டல் ஆ க, இக்கு கூட்டல் ஆ, அப்போ ரெண்டும் சேர்ந்தா கா அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கு மெய்யெழுத்து, அ உயிரெழுத்து ரெண்டும் சேர்ந்துச்சு கேட்டினீங்கன்னாக்கா ரெண்டையும் கூட்டினீங்கன்னா ங அப்படின்னு வரும். அந்த ஓசை வந்து பார்த்தீங்கன்னா ங ரெண்டோட ஓசையும் வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இக் கூட்டல் ஆ கா அப்படின்னு இது ரெண்டோட ஓசையும் வரும். அதே மாதிரி தான் இங்கேயுமே இக்கு கூட்டல் அ க அப்படின்னா ரெண்டோட ஓசையும் வரும். இந்த ஆயுத எழுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயுத எழுத்து. இதுதான் ஆயுத எழுத்து. இப்படி தான் நம்ம எழுதுவோம். இது ஏன் ஆயுத எழுத்து அந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு படம் இருக்குது. இதை நீங்கள் காணொளிகளில் பார்க்க முடியும். இது என்ன கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் வந்து மன்னர்கள் சண்டைக்கு போகும் பொழுது அவங்க எதிரிகளிடம் தங்களை தற்காத்துக்கிறதுக்காக இந்த வட்ட வடிவிலான ஒரு ஆயுதம் கையில் வச்சுருப்பாங்க. அந்த ஆயுதத்தில் வந்து 3 புள்ளிகள் இருக்கும். அதுதான் நம்ம அந்த இதுலேருந்து தான் இந்த ஆயுதம் எழுத்து நமக்கு வந்துச்சு. அதனால தான் நம்ம இது வந்து ஆயுத எழுத்துன்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அப்போ மொத்த தமிழ் எழுத்துக்கள் எவ்வளோன்னா 12 உயிரெழுத்துக்கள், 18 மெய்யெழுத்துக்கள், 216 உயிர்மெய் எழுத்துக்கள், ஒரு ஆயுத எழுத்து. இதெல்லாம் கூட்டினீங்கன்னா 247 எழுத்துக்கள் வரும். அதனால மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னுடைய இந்த காணொளியில் பின்னூட்டம் போடுங்க. தொடர்ந்து இதை பற்றி நம்ம பேசுவோம். நன்றி, வணக்கம்.